சிலருக்கு அது பலவீனம் மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் மௌனம் ஒரு சக்தி. நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், அப்போ பேசுகிறதுக்கு அர்த்தமே இருக்காது. நம்ம உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் ஒரு வார்த்தை கூட தேவையில்லை. புரிஞ்சுக்காதவங்க இருந்தால் 1000 வார்த்தை சொன்னாலும் பயனில்லை. மௌனம்னா தப்பி ஓடுறதில்ல. மௌனம்னா விட்டு கொடுக்கறதில்ல. மௌனம்னா நம்ம மனசை பாதுகாக்கிற ஒரு வழி, சில காயங்களுக்கான மருந்து, சில உறவுகளோட கடைசி சொல்லப்படாத பதில், சில கேள்விகளுக்கான அமைதியான தீர்வு. நம்மை நாமே கேட்கிறது தான் மௌனம். அதனால தான் நம்ம பலமும் பலவீனமும் தெரிய வரும். மற்றவங்களோட குரலுக்கிடையே மாடிக்கிட்டு நம்ம சத்தமே கேட்காம வாழ்கிறோம். நாமே அதனால தானே என்னமோ சில நேரம் அமைதியாக உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையை நம்மளே கேட்குறோம். மௌனம் ஒரு முடிவு கூட இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணி புண்பட்டு மீண்டும் முயற்சி பண்ணியும் மாறாத மனிதர்களுக்காக நீங்கள் மௌனமாக போயிடுவீங்க. அது தவறில்லை, அது ஒரு பாதுகாப்பு. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு அடி. சில நேரம் கத்துறவங்க தான் ஜெயிக்கிறதில்ல, அமைதியை காக்கிற மனிதர்கள் தான் மனசில் அதிகமாக தேக்கமாக சோகத்தை வச்சுருக்காங்க. அவங்களோட உள்ளுணர்வு சக்தி தான் வெளி உலகம் சொல்கிற சத்தத்தை விட பெருசாக இருக்குது. எப்பவும் நினைக்கணும், மௌனமாக இருப்பது ஒரு திறமை, அமைதியாக இருக்கிறது ஒரு பிடிவாதம், உள்ள நிம்மதியாக இருப்பது ஒரு வெற்றி. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க உங்கள் மௌனத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவங்களுக்கு எழுத்தில் எழுதினாலும் புரியாது. அதனால் சொல்ல வேண்டிய இடத்துல பேசுங்க, பேச வேண்டிய இடத்துல மௌனமாக இருங்க. உங்கள் மௌனம் உங்கள் பலம்.